லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. பேரழகி பகுதி 1. எந்த உரிமையில் நான் இதையெல்லாம் செய்வது? அவள் என்னவோ தேவலோகத்து ரம்பை போல தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இப்போது என்னை திருமணம் செய்து கொள்ள அவளை சம்மதிக்க சொல்லுங்கள், நான் அனைத்தையும் செய்கிறேன் என்று கூறினான். பேரழகி பகுதி 1. அபிராமியை பெண் பார்க்கும் படலம் மட்டும் நிற்பதாகவே இல்லை. என்ன செய்வது? வரும் மாப்பிள்ளைகளுக்கு யாருக்குமே அவளை பிடித்ததாக இல்லை. காரணம், அவள் அழகில் சற்று குறைவு. அழகு மட்டும்தான் குறைவு, குணமோ அவ்வளவு நல்ல குணம். பெரியோர்களை மதிப்பதில் அவளுக்கு நிகர் அவளே. அவள் கல்லூரி படிப்பை முடிக்கும் தருவாயில் அவளது அம்மா நளினி இறந்து விட்டார். அவருடைய அப்பா மூர்த்தி மகளை ஒரு நல்லவன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்றே இருந்தார். ஓரளவு வசதியுடன் தான் வாழ்ந்தனர். அபிராமி தனது தந்தைக்கு பாரமாக இருப்பதை எண்ணி மனம் அருந்தினாள். ஆனால் அவளின் அப்பா மூர்த்தி மகளின் அருகில் வந்து அமர்ந்தார். என்னம்மா, என்ன கவலையாக இருக்கிறாய் என்றார். அப்பா, நான் உங்களுக்கு பாரமாக இருக்கிறேன் தானே? நான் ஏன் இப்படி பிறந்தேன்? என்னை படைத்த கடவுளுக்கு கண் இல்லையா? அழகான குடும்பத்தை தந்திருக்கிறார். ஆனால் என்னை நினைத்து நீங்கள் வருத்தப்படும்படி நிலைமை இருக்கிறதே. மூர்த்திக்கு சற்றென்று கோபம் வந்தது. என்ன பொண்ணுமானி, அழகு என்பது நிறத்திலோ தோற்றத்திலோ அல்ல, அவர் குணங்களை கொண்டது. அப்படி பார்க்க போனால் நீ பேரழகி. நீ அழகில்லை என்று யார் சொன்னார்கள்? உன் அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. சரி விடுமா, போகட்டும். உனக்கென்று ஒருவன் பிறந்திருப்பான். அந்த ராஜகுமாரன் வரும் நாள்தான் தெரியவில்லை. காத்திருப்போம் என்று மகளை தேற்றினார். இதற்கிடையே நாட்கள் தான் சென்றது. அபிராமியும் தனது படிப்பை முடித்தாள். அவளுக்கு ஒரு அத்தை பையன் இருந்தான். அவன் ஒரு பெண் பித்தன். அவனுக்கு அபிராமியை பிடிக்காது. இருந்தாலும் அவளுடைய சொத்துக்காக அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். அவன் பெயர் கோபி. அபிராமி அவளின் வாழ்க்கையை எண்ணி ஏதோ யோசனையாக அமர்ந்திருந்தாள். எல்லா பெண்களும் கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒன்றோ இரண்டோ பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க. பிறகு அவர்களை வளர்ப்பது, படிக்க வைப்பது, கணவனை கவனிப்பது என்று ஆகிவிடுகிறது. வாழ்க்கையில் இதைத்தானே நாமும் ஆசைப்பட்டோம். கடவுள் நமக்கு மட்டும் ஏன் அந்த கொடுப்பனையை கொடுக்கவில்லை? அபிராமி சிறு வயதில் இருக்கும் போதே அவள் நிறைய படிக்க வேண்டும், ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும், அதிலிருந்து வரும் பணத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அதே நினைப்பிலேயே வளர்ந்தவளை இப்போது கல்யாணத்தை பற்றி மட்டும் சிந்திக்கும் மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாள். காரணம், சிறு வயதிலிருந்து அவளை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் அவளை கேலி கிண்டல் செய்தனர். அவளின் நிறத்தையும் அழகையும் அவர்கள் அதிகமாக பேசியது அவள் திருமணத்தை பற்றித்தான். உன்னை எல்லாம் யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? உன்னை நீ கண்ணாடியில் தினமும் பார்க்கிறாயா இல்லையா? ஏன் இப்படி இருக்கிறாய்? அதிலும் சிலர் அவளுக்கு அட்வைஸ் வழங்குவார்கள். முகத்திற்கு இதை செய்து பார், இந்த பொருள் வாங்கி உபயோகித்து பார் என்று. அதையும் விட கொடுமையானது என்னவென்றால், நீ எல்லாம் எவனுக்காவது இரண்டாம் தாரமாதான் வாக்கப்படுவாய், இல்லையே உன் சொத்திற்காக யாராவது உன்னை திருமணம் செய்து கொண்டால் மட்டும் உண்டு என பேசி பேசி அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டனர். நவீன் அபிராமியின் சிறு வயது தோழன். 6 அடி உயரம், கூர்மையான நாசி, வசீகரமான முகம், ஆண்களுக்கே உரித்தான கம்பீரம், எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாதவன். ஆனால் வசதி மற்றும் சற்று குறைவு. அபிராமியை சுற்றி நவீன் போன்ற சில நல்ல மனிதர்களும் இருந்தனர். அபிராமியின் அப்பா சில காலமாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் படுக்கையில் விழுந்து விட்டார். அவரின் பொறுப்புகள் அத்தனையும் அபிராமியிடம் வந்து சேர்ந்தது. அவளும் அவற்றை எல்லாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். அவளை பார்ப்பவர்கள் எல்லாம் இப்போது அவளை திறமைசாலி, அறிவாளி, அன்பானவள் என்று பேச ஆரம்பித்திருந்தனர். காரணம், மூர்த்தி சிறியதாக ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலை வைத்திருந்தார். அவரின் காலத்திற்கு பிறகு அபிராமியை திருமணம் செய்து கொள்ளும் தன் மாப்பிள்ளையின் கையில் கொடுத்து விட வேண்டும் என்பது மூர்த்தியின் ஆசை. ஆனால் இப்போது அபிராமி அனைத்தையும் தனி பெண்ணாக இளம் வயதில் இப்படி கவனித்துக் கொள்கிறாள். மெட்டீரியல் எடுப்பதிலிருந்து வேலையாட்களை வேலை வாங்குவது, அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது என்ற அனைத்தையும் சமாளிக்கிறாள். ஆண்களுக்கு நிகராக அனைத்து வேலைகளிலும் முழு ஈடுபாட்டுடன் ஈடுபட்டாள். நவீனுக்கு பருவ காலம் ஆரம்பித்ததிலிருந்து அபிராமி என்றாலே மிகவும் பிடிக்கும். சொல்ல போனால் ஒருதலை காதல் என்றும் சொல்லலாம். ஆனால் அபியிடம் சொன்னால் அவள் ஏற்றுக்கொள்வாளா? இல்லை பணத்திற்காக நம்மை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறான் என்று சொல்லிவிடுவாளா என்ற பயம் அதிகம் இருந்தது.
அதனாலேயே அவன் எதுவும் சொல்லாமல் இருந்தான். அபிராமியும் தனது திருமண கனவு உலகத்தை விட்டு வெளியில் வந்து தனது சிறு வயதில் இருந்த எண்ணங்களை தனக்குள் மறுபடியும் உயிர்ப்பித்துக் கொண்டு வாழ்வின் வெற்றியை தேடி ஓட ஆரம்பித்தாள். தன் நிறுவனத்திற்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைத்தது. அதை மேன்மேலும் வளர்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்தாள். வேலை பளுவின் காரணமாக அவளால் மூர்த்தியை சரிவர கவனிக்க முடியவில்லை. தனது அத்தையை அழைக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் கோபியை நினைத்து வேண்டாம் என்று முடிவு செய்தாள். அவளுக்கும் தெரியும் கோபி தன் சொத்திற்கு ஆசைப்படுவது, அத்தையும் அப்படித்தான். எனவே ஒரு ஹோம் நர்ஸுக்கு ஏற்பாடு செய்தாள். தன் அப்பாவை நன்கு கவனித்துக் கொள்ளும்படி சொல்லி அவளது வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் செல்லும் நிலை ஏற்பட்டது. தன் துணைக்காக அவள் நாடுவது நவீனை மட்டுமே. நவீன் சந்தோஷமாக அவளுடன் சென்று வருவான். வெளியில் செல்லும் இடங்களிலும் அவளை புகழ்ந்து பேசினாலும் அவள் சென்ற பிறகு அவளின் தோற்றத்தை கேலி செய்பவர்களும் இருக்கத்தான் செய்தனர். இவற்றை அனைத்தையும் அபிராமியும் அறிந்திருந்தாள். எதையும் மனதில் ஏற்றிக்கொள்ளவில்லை. இந்த காதில் வாங்கி அந்த காதின் வழியே காற்றில் பறக்க விட்டாள். 2-3 மாதங்கள் சென்றன. மூர்த்தியின் உடல்நிலை மோசமாக போய்கொண்டே இருந்தது. இதற்கிடையில் கோபி வேறு அவளை திருமணம் செய்து கொள்ளுமாறு அபிராமியை டார்ச்சர் செய்ய ஆரம்பித்திருந்தான். நீ எங்கு சென்றாலும் அந்த பிச்சைக்கார பையன் நவீனை அழைத்து செல்கிறாயாமே, உன்னை பற்றி அனைவரும் தவறாக பேசுகிறார்கள், உனக்கு தெரியுமா என்றான். கோபி, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. சிறு வயது முதல் நான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். என் தோற்றத்தை மட்டுமே தான் பார்த்தனர் அனைவரும். என் மன கஷ்டத்தை பங்கு போட்டுக் கொள்ள யாருமே இல்லை. என்னை ஒரு கோழையாக மாற்றி திருமணம் என்ற ஒன்றை மட்டுமே பெரிதாக பேசினார்கள். எனக்குள் இருக்கும் திறமை, அன்பு, நல்ல எண்ணம், நல்லொழுக்கம் இவற்றையெல்லாம் யாரும் பார்க்கவில்லை. இப்போது கூட கொஞ்ச நாள் முன்பு என்னை திறமைசாலி என்று பேசினார்கள். இன்று என்னை நவீனுடன் இணைத்தும் பேசுகிறார்கள். அவர்கள் அப்படித்தான். நாம் போக வேண்டிய பாதை இன்னும் நிறைய தூரம் உள்ளது. நீ என் வழியில் குறுக்கே வராதே என்றாள். கோபிக்கு அபியின் மீது கோபம் வந்தது. கத்த ஆரம்பித்தான். உன்னை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். கடைசியில் நீ என் காலடியில் தான் விழ வேண்டும். ஞாபகம் வைத்துக்கொள். போடா, நீயே என் சொத்துக்காகத்தான் என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாய். நீ என்னை நினைத்திருந்தால் நீ நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் என் அத்தை பையனாக அனைவரின் கேலி பேச்சிலும் இருந்து என்னை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் நீ என்ன செய்தாய்? எனக்காக ஒன்றும் இல்லை. எனது மனது கஷ்டப்படும் நேரம் எல்லாம் என் தோழி மற்றும் தோழன் நவீன் தான் என்னை தேற்றினார்கள். எக்காலத்திலும் நான் உன் காலில் விழமாட்டேன். போடா இங்கிருந்து என்று அவனை விரட்டினாள். உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று இருடி என்று பல்லை கடித்துக் கொண்டு வெளியில் சென்றான். நடந்த அனைத்து விஷயங்களையும் நவீனிடம் கூறினாள் அபிராமி. சரி வீடு, பார்த்து கொள்ளலாம். அவன் என்ன செய்துவிடப் போகிறான் என்றான் நடக்க போகும் விவரிதம் தெரியாமல். அபியின் அப்பா மூர்த்தியின் நிலைமை மோசமாகியது. டாக்டர்கள் கைவிரித்தனர். நீங்கள் உங்கள் அப்பாவிடம் ஏதாவது கடைசியாக பேச நினைத்தால் பேசிவிடுங்கள் என்றனர். அபியும் அவள் அப்பாவிடம் சென்றாள். மூர்த்தியின் கண்களில் ஒரு நிம்மதி இல்லாதது போல் தோன்றியது. உன்னை ஒரு நல்லவன் கையில் பிடித்து கொடுத்து விட வேண்டும் என நினைத்தேன். ஆனால் முடியவில்லை. நீ இப்போது சிறு பெண் அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளும் திறமை கொண்ட பெண். உன்னை நீயேதான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் ரொம்ப பெருசு. அதை போல் அதில் இருக்கும் அதிலிருந்தும் உன்னை பத்திரமாக தற்காத்துக்கொள். உனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள். தனியாக இந்த உலகத்தில் வாழ்வது ரொம்ப கஷ்டம் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே மூர்த்தியின் உயிர் உடலை விட்டு பிரிந்து சென்றது. அபிக்கோ தனக்கென்று இருந்த தன் அப்பாவின் இறப்பு பேரிடியாக விழுந்தது. அழுது அழுது கரைந்து போனாள் பெண்ணவள். இனிமேல் என்ன செய்வது என்று அழுது கொண்டிருந்தாள். மூர்த்தியின் ஈமச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அபிராமியும் கவலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து பித்து பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள். நவீன் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொண்டான். அங்க வந்த கோபி, என்னடா பிச்சைக்கார பயலை, நீ ஏன் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஊரில் உள்ளவர்கள் பேசுவது போல் உனக்கும் அவளுக்கும் ஏதாவது என்று இழுத்தான். நவீனுக்கு கோபம் வந்து அவனை அடிக்க பாய்ந்தான். அதற்குள் அங்கிருப்பவர்கள் அவனை தடுத்து விட்டனர். கோபி, உன் மாமனுக்கு நீயே இந்த காரியங்களை செய்ய வேண்டியதுதானே? ஏன் இப்படி பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாய்? நீதானே அவருக்கு மகன் போல இருந்து இந்த சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டனர். எனக்கு இவர் அபிராமியை கட்டி வைத்திருந்தால் அவருடைய மருமகனாக இல்லை, மகனாக இருந்து அனைத்தையும் செய்திருப்பேன். இவர்தான்
அவர் பெண்ணை எனக்கு கட்டித்தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரே. பிறகு எந்த உரிமையில் நான் இதையெல்லாம் செய்வது? அவள் என்னவோ தேவலோகத்து ரம்பையைப் போல் தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இப்போது என்னை திருமணம் செய்து கொள்ள அவளை சம்மதிக்க சொல்லுங்கள். நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றான். வந்திருந்த அனைவரும் அபிராமியை எண்ணி வருத்தப்பட்டனர். இந்த பெண் இந்த மாதிரி ஆட்களிடமிருந்து எப்படி தப்பித்து வாழப் போகிறாள்? தன் அப்பாவை இழந்து வாடும் இந்த நிலையில் கூட அவளை இப்படி கட்டாயப்படுத்துகிறானே இவன் என அனைவரும் அவனை திட்டி தீர்த்தனர். அவர்கள் சொல்வதை எல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அங்கே போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்தான் கோபி. மீண்டும் தன் வேலைகளை கவனிக்க தொடங்கினான் நவீன். மூர்த்தியின் ஈம காரியங்கள் அனைத்தும் முடிந்து அனைவரும் சென்று இருந்தனர். நவீனின் குடும்பத்தார் மட்டும் அங்கிருந்தனர். அபிராமியை வற்புறுத்தி சாப்பிட வைத்தனர். நவீன் அவர்களையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். அபிராமியும் வந்து அமர்ந்தாள். என்ன அபி, நீ எப்படி ஒரு தைரியமான பெண் இப்படி அமர்ந்திருக்கிறாய்? உன்னை நம்பி எத்தனை தொழிலாளர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் உள்ளது. அவற்றில் உன்னை போன்ற பெண் குழந்தைகளும் உள்ளது. அவர்களை எல்லாம் நினைத்துப்பார். உன் வாழ்வில் நீ ஏற வேண்டிய ஏணியில் பாதி தூரம்தான் ஏறி இருக்கிறாய். இன்னும் மீதி இருக்கும் தூரத்தை மேலே ஏறப் போகிறாயா, இல்லை ஏறிய பாதி வழியே கீழே இறங்கப் போகிறாயா? நான் என்ன செய்வது நவீன்? முதலில் அம்மா, இப்போது அப்பா. நான் யாரும் இல்லாத அனாதையாகி விட்டேன் என்று அழுதாள். தொடரும் உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன்.